கூலி திரைப்படத்தில் சைமன் என்கிற கேரக்டரில் நடித்துள்ள நடிகர் நாகார்ஜுனாவின் சொத்து மதிப்பு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கூலி வீட்டில் தற்போது திரும்பிய பக்கமெல்லாம் கூலி படத்தை பற்றி பேச்சுதான். ரஜினிகாந்த் நடித்துள்ள இப்படம் வருகிற ஆகஸ்ட் 14ஆம் தேதி ரிலீஸ் ஆக உள்ளது. படத்தின் இசை வெளியீட்டு விழாவும் கடந்த வாரம் பிரம்மாண்டமாக நடந்தது. இதில் ரஜினிகாந்த் பேசுகையில், நாகார்ஜுனா இப்படத்தில் எப்படி வில்லனாக நடிக்க ஒத்துக்கொண்டார், ஏனெனில் அவரை பணம் கொடுத்து வாங்க முடியாது, இந்தியாவின் பணக்கார நடிகர் அவர் என அவரை பற்றி ஓவர் பில்டப் விட்டு பேசியிருந்தார். அப்படி நாகார்ஜுனாவுக்கு எத்தனை கோடி சொத்து இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். நடிகர் நாகார்ஜுனா இந்தியாவின் பணக்கார நடிகர்களில் ஒருவராக திகழ்ந்து வருகிறார். இவரின் சொத்து மதிப்பு மட்டும் ரூபாய் 3310 கோடி இருக்கும் என்று கூறப்படுகிறது. இவருக்கு நடிப்பு ஒரு சைட் பிஸ்னஸ் தான். இது தவிர ஏராளமான தொழில்களை செய்து வருகிறார். இவரின் தந்தை நாகேஸ்வர ராவ் மிகப்பெரிய பணக்காரர். நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமாக ஸ்டுடியோ ஒன்றும் உள்ளது. அதன் பெயர் அன்னபூர்ணா ஸ்டுடியோ. சுமார் 22 ஏக்கரில் அமைந்திருக்கும் அந்த ஸ்டுடியோவின் மதிப்பு மட்டும் சுமார் 200 கோடி இருக்கும் என கூறப்படுகிறது. இங்கு ஏராளமான படங்களின் படப்பிடிப்பு நடைபெறும். நடிகர் நாகார்ஜுனாவுக்கு சொந்தமாக பிரைவேட் ஜெட்டும் இருக்கிறது. அதன் மதிப்பு ரூபாய் 20 கோடி இருக்குமாம். இது தவிர கார்கள் மீதும் அதீத பிரியம் கொண்ட அவரிடம் BMW 7 சீரிஸ், போர்ச் கேனி, BMW M6 போன்ற சொகுசு கார்களும் உள்ளனர். அந்த கார்களின் மதிப்பு சுமார் 6 கோடி இருக்கும் என கூறப்படுகிறது. இவர் படங்களில் நடிக்க ரூபாய் 20 முதல் 25 கோடி வரை சம்பளம் வாங்கி வருகிறார். இத்தனை ஆண்டுகள் ஹீரோவாக நடித்து வந்த நாகார்ஜுனா கூலி படத்தில் தான் முதன்முறையாக வில்லனாக நடித்துள்ளார். இப்படத்தில் அவர் நடித்துள்ள சைமன் கதாபாத்திரத்திற்கு நல்ல வரவேற்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் நாகார்ஜுனாவின் முதல் மனைவி பெயர் லக்ஷ்மி. இவர்களுக்கு மகனாக பிறந்தவர்தான் நாக சைத்தன்யா. லக்ஷ்மி விவாகரத்து செய்த பின்னர் நடிகை அமலா மீது காதல் வயப்பட்டார் நாகார்ஜுனா. இதையடுத்து இருவரும் திருமணம் செய்து கொண்டனர். இவர்களுக்கு அகில் என்கிற மகன் இருக்கிறார். நாகார்ஜுனாவின் மகன்கள் இருவருமே சினிமாவில் ஹீரோவாக நடித்து வருகிறார்கள். இதில் மூத்த மகன் நாக சைத்தன்யா முதலில் நடிகை சமந்தாவை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் இந்த திருமணம் விவாகரத்தில் முடிந்த நிலையில் கடந்த ஆண்டு நடிகை சோபிதா துலிபாலாவை இரண்டாவது திருமணம் செய்தார். இதையடுத்து நாகார்ஜுனாவின் இளைய மகன் அகிலின் திருமணமும் இந்த ஆண்டு நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது.